ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது நம்மளுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிம்பிள் டெரிவேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். இந்த பாயிண்ட் ஆர் இந்த ஃபார்முலா எண்ட் ஆஃப் த சாப்டர் வரைக்கும் நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகும். சரி, பார்க்கலாம் என்ன டாபிக் அப்படின்னு பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ். இப்போ என்ன கண்டுபிடிக்க போற அப்படின்னா, ஒரு பாயிண்ட் சார்ஜை ஏர் ஆர் வேக்கம் ஸ்பேஸ்ல எடுத்துக்கிட்டு அதோடைய சரௌண்டிங்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆயிருது. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளார ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்குள்ளார ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எவ்வளவு ஃபீல்டு இருக்குதுன்னு மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம ஒரு ரோஜா பூ எடுத்துக்கிட்டு அதோடைய சரௌண்டிங்ஸ்ல ஸ்மெல் இருக்கிறது எல்லாமே நம்ம சொல்லிட்டோம், தெரிஞ்சிருக்கு. நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த ரோஜா பூ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா வாசனையையும் நம்மளே எல்லாம் இன்ஹேல் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? அந்த ரோஜா பூவினுடைய சரௌண்டிங்ஸ்ல ஸ்மெல் இருந்துச்சுன்னா, எந்த இடத்துல நம்ம டெஸ்டர் இருக்கோ, நோஸ் அப்படிங்கிற டெஸ்டர் இருக்கோ, அந்த இடத்துல இது எவ்வளவு இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்மெல்ல கொடுக்குமோ அதை மட்டும் தான் நம்ம இன்ஹேல் பண்ண முடியுமோ தவிர அதுல இருக்கிற எல்லா வாசனையும் உள்ள கொண்டுட்டு போக முடியாது இல்ல. அந்த மாதிரி தான் இங்க நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, ஒரு சார்ஜ் தன்னுடைய சரௌண்டிங்ஸ்ல ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஃபீல்டுக்குள்ளார ஆர் டிஸ்டன்ஸ் இருக்கிற இந்த பாயிண்ட்ல மட்டும் எவ்வளவு ஃபீல்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். சரி, இதுக்கு முன்னாடி டாபிக்ல நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்னா, டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை a unit positive charge when it is kept at a particular point in a field. அதுதான் நம்ம படிச்ச டெஃபினிஷன். அந்த ஃபார்முலா மட்டும் தான் நமக்கு தெரியும், அதை தவிர வேற எதுவும் நமக்கு தெரியாது. அதை யூஸ் பண்ணி தான் இந்த டெரிவேஷனை நான் சால்வ் பண்ண போறேன். சரி, அந்த ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் E வெக்டார் ஈக்குவல் டு F வெக்டார் பை Q0 அப்படின்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ரைட், இதுல F அப்படிங்கிறது என்னன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். இது கூலும்ஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட். நமக்கு இப்ப ரெண்டு சார்ஜ் வேணும். அந்த ரெண்டாவது சார்ஜ் யாரு அப்படின்னா, பாருங்க, ஒரு சார்ஜ் இங்க இருக்கு, ரெண்டாவது சார்ஜ் யாருன்னா இந்த டெஸ்ட் சார்ஜ். அப்ப இந்த இடத்துல டெஸ்ட் சார்ஜ் நம்ம வச்சோம்னா மட்டும்தான் இந்த ஃபோர்ஸ் இருக்கும். டெஸ்ட் சார்ஜ் நாம இங்க வைக்கல அப்படின்னம்னா இந்த ஃபோர்ஸ் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. சரி, டெஸ்ட் சார்ஜ் நான் இங்க வச்சாச்சு. கூலும்ஸ் லா படி இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னா 1/4 Q0 by R ஸ்கொயர் தென் R கேப். ஆக்சுவலா இது R கேப்ங்கிறது என்ன? இந்த ஃபோர்ஸ்னுடைய டைரக்ஷன். ரைட், ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு இந்த இடத்துல பாருங்க, இந்த Q0 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆன பிறகு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் என்ன? E வெக்டார் ஈக்குவல் டு 1/4 Q by R ஸ்கொயர் R கேப். சோ இந்த ஃபார்முலா தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு திஸ் பாயிண்ட் சார்ஜ். Thank you very much.